ஏறெடுக்கிறேன். அடுத்ததாக சபையாருக்கும் பிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அப்பா அடிமையை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர். அடிமை அல்ல, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திலும் எங்களை நடத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மூலமாய் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு தடவை இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கும் பொழுது இந்த ஆலயம் ஃபினிஷ் ஆகாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அழகாக ஃபினிஷாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைய நாளுக்கான வேத பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23 முதல் சொல்லப்பட்டிருக்கிற 43 வரை உள்ள வசனங்கள். நான் அதை அப்படியே வாசித்து உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். ஏன்னா இது பெரிய பகுதியாக இருக்கிறனால் வாசிக்க நேரம் ஆகும், பிரசங்கிக்க நேரம் ஆகும். அதனால் அதை வாசித்து உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமை அடைவதாக. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சில பேருக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டார். சில நேரங்கள் அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். சில நேரங்கள் பேசாமல் இருந்தார் சொல்லப்பட்டிருக்கோம். சில நேரம் அவர் நழுவி விட்டார்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னு இல்லை அப்படின்றது அவருடைய காரியம். ஏன்னா அவர் மனுஷர்கள் தான் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் நம்முடைய தேவன் உள்ளிந்திரியங்களை பார்க்குற தேவன். இன்னைக்கு நாமெல்லாம் முகத்தை பார்க்குறோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்குற, இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நேர்மையற்றவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், ஆனால் கோழைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர்கள் பதில் சொல்ல முடியாதபடிக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று, மனுஷரால் உண்டாயிற்று, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தில் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். அருமையானவர்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாருக்கும் பதில் சொல்லின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை நாம் பேசாமல் இருப்பது நல்லது. நிறைய பேர் வாய் கொடுத்து மாட்டிக்குவாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வாயில தான் என்ன இருக்குது? மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. உன்னுடைய வாயில தான் ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. நம்ம ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ள தேவன். பாருங்க, நீதிமொழிகள் 26:4-5 வசனம் சொல்லுது, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. மூடனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவன் கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லாது. கொடுத்தா நீ அவனை போல ஆவாய். கொடுத்தா யார் போல ஆகும்? அவனை போலதான் ஆகும். சில முட்டாள்கிட்ட பேசவே கூடாது, சில பைத்தியக்காரங்கிட்ட பேசக்கூடாது, சில பேசிக்கிட்டே இருக்கிறவங்க வாயாடிகிட்ட பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் இயேசு நம்ம ஃபாலோ பண்ண, இயேசு நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரி. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருக்கான். அதாவது எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும், ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்காது. கர்த்தர் எவ்வளவு ஞானமா சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல கூட அவர் பதில் சொல்லல, ஆனா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? கேள்வியா கேட்டுட்டார். இப்படிதான் சில நேரங்களில் நாமும் ஞானமாய் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
அடுத்து பாருங்க, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது. அப்போ அடுத்தது ஒரு ஓமை சொல்லி அவர் விளக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் இந்த காரியங்கள் சொல்லிட்டே இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறார். ஆண்டவர் ஓமைகளினால் பேசுகிறது எதற்காக என்றால், சிலருக்கு புரியணும், சில விஷயம் புரியக்கூடாது. ஏன் சொன்னாக்கா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வெளிச்சமாக வரும். ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்தில் 118 சொல்லும் பொழுது, வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு வேதத்தினுடைய மகத்துவங்களை நம்முடைய கண்கள் திறந்து பார்க்கணும். அதனால தான் சில நேரங்களில் ஓமைகளாக சொல்லியிருக்கிறார். சில பேர் புரியாது. வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வேதத்தை தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அதனுடைய ஆழங்கள் நமக்கு புரியும். நிறைய பேர் என்ன சொல்ல, மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அருமையானவர்களுக்கு ஒரு வசனத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான விளக்கங்கள் சொல்லலாம். 3 விதமான விளக்கங்கள் சொல்லலாம். எப்படி என்றால், பிரகார வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்கும், பரிசுத்த ஸ்தல வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தல வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்கும். சில ஆழங்களுக்குள்ளாய் போகிற காரியங்கள் இருக்கும். ஆத்தும ரட்சிப்புக்கேற்ற வசனங்கள், ஆத்தும ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகள் ஆழமாய் நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக கரையாட்ட சொல்லிட்டு போகிறதும் உண்டு, சில விளக்கங்கள் சொல்கிறதும் உண்டு, சில ஆழமாய் நம்ம ஆத்துமாவை கொள்ளை கொள்ளுகிற வார்த்தைகளை பேசுகிறதும் உண்டு. ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஓமைகளால் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். வாசிங்க, 3 வசனம் வாசிங்க. மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ஆமென். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தவன் என்ன செய்யறான், மூத்தவன் கிட்ட, அந்த மூத்தவன் வந்து, மகனே நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறார். தகப்பன் பிள்ளைகளாகி நம்ம இடத்துல அழைப்பு கொடுக்குறார். மூத்தவன் மாதிரி என்ன சொல்றாங்க, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அடுத்தது என்ன செய்யறாங்க, போய் வேலை செய்யறாங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இளையவன் இடத்துல வந்து சொல்லும் பொழுது அந்த இளையவன் என்ன சொல்றான், நான் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் என்ன செய்யல, போகல. இன்னைக்கு 2 கேரக்டர் உள்ள ஜனங்க நாம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், சில காரியங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார், பரிசுத்தமாய் வாழ அழைப்பு கொடுக்கிறார், அவருக்கு பணி செய்ய அழைப்பு கொடுக்கிறார், அவருக்காக ஓட அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, சர்ச்சுக்கு வரும்பொழுது நம்ம அப்படியே ஆஃபர் பண்ணுறோம், நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்யணும். அப்போ நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. ஆனால் பாட்டு மட்டும் நல்லா போடுறோம், ஆனால் என்ன செய்யணும், என் உடல் உள்ளம் எல்லாம் உங்களுதான்றது. அதாவது விக்ரமாத்தன் கதையில் வர்ற மாதிரி, அந்த சேரில் உட்காரும் போது ஒரு பேச்சு, சேர்லேருந்து இறங்கின பிறகு ஒரு பேச்சு. அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும், கோயிலுக்குள்ளே வரும்போது பரிசுத்தம், வெளியில் போனால் அசுத்தம். உள்ளே வந்தால் அர்ப்பணிப்பு, வெளியில் போனால் புறக்கணிப்பு. ஆண்டவர் எனக்கு வேண்டாம். ஆகவே தேவனிடத்தில் வரும் பொழுது சில நேரங்களில் நம் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒத்துக்கொள்கிறோம், ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் ஆகிறோம். நான் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன், இதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் வெளியில் போயிட்டு நம்ம என்ன செய்யறதில்ல, வாழ்வதில்லை, தனி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் அந்த அதிகாரத்திலே 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரம் எதை குறிக்கிறது, இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது, இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இப்போ அந்த அத்தி மரத்தை பார்த்து அதில் பார்க்குற இலையெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது, கனி இருக்கான்னு பார்த்தா கனி இல்லை. அவர் தேடுறாரு, கனி இருக்கான்னு பார்க்குறாரு, இல்லை. ஆனால் அவர் என்ன செய்றாரு, கனி தராத இந்த மரம் இருந்து பயன் என்னன்னு பட்டுப்போன்னு சொல்றாரு, பட்டு போயிடுச்சு. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய இறைவனர்களாக அழைத்திருக்கிறார். நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல,
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை நான் எழுப்பேன்னு சொல்றார். அப்ப அந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் யாரு? நாம தான். புறஜாதிகளாகி நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு? எழுப்பி இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஸ்பிரிச்சுவலாய் பார்க்கும்போது நாம் இஸ்ரவேல் சந்ததி, நாம் சீயோன் குமார்த்திகள். நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இஸ்ரவேலர் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. உண்மையிலே சொல்ல போனால் அவர்களை விட நாம் தான் மேலானவர்கள். ஏனென்றால் அவர்கள் அதாவது அவர்கள் ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏன்னா சொந்தத்தில் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட இடத்தில் காட்டொலிவுமாய் இருக்கிற புறஜாதிகளை நம்மை ஆண்டவர் என்ன செய்றார்? ஒட்ட வைத்து இருக்கிறார். அப்படி ஒட்ட வைத்து நம்ம என்ன செய்யறாரு? அந்த வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாய் மாற்றி நாம் கனித்தர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அழைக்கிறார். பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு செய்யவில்லை. எப்படி மூத்தவன் மாட்டேன் என்று சொல்லிட்டு அப்புறமா என்ன மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறான். பேதுரு கூட என்ன செய்றாரு? மறுதளிச்சிட்டார். ஆனால் மனம் கசந்து அழுது ஆண்டட்ட வந்தார். அதனால தான் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. இன்றைக்கு கூட நாம என்ன செய்கிறோம்? நம்ம தவறு செய்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பி வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயற்கை நோயிலே நியதியாக இருக்கிற அந்த பச்சை பச்சையில் இருக்கிற இலைகள் இருக்கிற மரம் எப்படி கனி உள்ளதா இருக்க வேண்டுமோ அதே போல தான். உங்களுக்கு ஒரு ரூல் தெரியுமா? தெரியாது, தெரியல. நேச்சரினுடைய விதிமுறை என்ன தெரியுங்களா? ஒரு பச்சைய இலை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள காய் இருக்கணும். ஏன்னா துளிர் விடும் பொழுது என்ன வரும்? பூ வரும். பூ வந்தால் என்ன வரும்? காய் வரும். அப்போ இலையும் காயுமாய் இருக்கிறது தான் மரத்தினுடைய தன்மை. அதுதான் இயற்கையினுடைய விதி. ஆனால் இலை இருக்கிறது, ஆனால் அங்கே என்ன இல்லை? கனி இல்லை. இன்றைக்கு அப்படிதான். நான் கிறிஸ்தவன், நான் ஜெபிக்கிறவன், நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு பரிசேயர்கள் கூட அப்படிதான். அந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க? நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், அதே போல் நான் தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன், நான் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இன்னைக்கு வாரம் தவறாமல் சபைக்கு வருகிறோம், சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? வேத வசனத்தினுடைய ஆழங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? அந்த உண்மையின்படி வாழ்கிறோமா? வேத வசனத்துக்கு நாம அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கட்டுப்படுகிறோமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பரிசுத்தம், வெளியில அசுத்தம்ன்ற மாதிரி தான். அப்போ இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு மாட்டேன் என்று சொல்லுகிறவன் மனம் திருந்தி வருகிற மாதிரி நாம் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், புறஜாதிகளாகிய நாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாகிய நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டிய இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்கள், கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. இந்த கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. இந்த காலத்துக்குள்ளாகவே நாம் மனம் திரும்பி நாம் பணியாளர்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். எல்லாருமே அப்போதகருக்கு மட்டும் அந்த பணி அல்ல, இது போல ஒவ்வொரு ப்ரீஸ்டுக்கு ஒரு பணி அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்தவனாய் இருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவராலே சத்தியத்தை போதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷ பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பைபிள் எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சை ப்ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை உட்கார வச்சு செபிங்க, உங்களோட கூட இருக்கிறவர்கள் கூடி செபிங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. இதெல்லாம் இல்லாததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் ஆண்டவர் அழைக்கிறாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. நீங்கள் மன வருந்தி ஆண்டவர் திரும்பி வரணும்ன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகிறோம். பரிசேயர்கள் போல, சபிசேயர்கள் போல வெளி வேஷம் போடுகிறவங்களா இல்லாமல் சபைக்கு வந்துட்டா நம்ம பரிசுத்தம் அல்ல. மனுஷன் தான் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார்.
அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லும்போது, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் கிரியை தான் ஆண்டர் பார்க்கிறார். இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு கனி இல்லாத செடி எப்படி பட்டு போகிறதோ, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். எப்படி நல்ல கனி கொடுப்பது? இன்னைக்கு நல்லா செடிக்கிறோம், வெளியில வீட்டுக்குள்ள போன உடனே சண்டை சச்சரு, கனி இல்லாத வாழ்க்கை. கனி என்பது என்ன? ஆவிக்குரிய கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இசை அடக்கம், பொறுமை, நீதி, பொறுமை, தயவு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கிற நீங்க தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை கொண்டு இருக்கணுமா இல்லையா? தன் காலம்னா என்ன? உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, பிரச்சனை வருது, பாவ சந்தர்ப்பம் வருது, அந்த நேரங்களில் நீங்கள் கனி தருகிற ஜீவிக்கணும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாய் மாறணும். அன்பு இல்லாத நேரங்களில் அன்பு செலுத்தணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. முடியலன்னு நீங்க இருக்கக்கூடாது. என்னால் முடியல ஆண்டவரே, மன வருதி, ஆண்டவரை முயற்சிக்கிறேன் ஆண்டவர். அதுதான் அந்த முதல் பையன் செஞ்ச காரியம். முடியல ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரை நான் முயற்சிக்கிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், வேசி பிள்ளைகளும் வரி வசூலிக்கிறவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல சொல்லும்போது இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து இன்னொரு ஓவை சொல்றார். 33ஆம் அதிகாரத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்றது உண்டு, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள். நமக்கு ஆண்டவர் வேலி அடைக்கிறார். நீங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுகள். ஆண்டவர் சொல்றார், மணவாளியே, நம்ம எல்லாம் உன்னதப்பட்ட சொல்றார், மணவாளியே நீங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட தோட்டம், அதாவது வேலி போடப்பட்டவர்கள். உங்களை உலகத்திலிருந்து நான் வேறு பிரித்து இருக்கிறேன். ஒரு வேலினா என்னது? ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் குறுக்கடிப்பதான் என்னது? வேலி. அப்படின்னா வேலி என்ன அர்த்தம்? உங்களை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரிச்சு விடுறது. அப்போ உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வேலி போட்டு ஆண்டவர் பிரிக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே, அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நீ திராட்சை தோட்டம் இது ஆண்டவர் வேதத்தில் சொல்லிருக்கோம். இந்த இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது அவர்கள் திராட்சை தோட்டம் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அதுவோ கசப்பான பழங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல பழம் தருமா? இதே வசனங்களை தான் அங்க சொல்லியிருக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல, மத்தேயு 21:33 சொல்லுது. அதே வசனம் தான். திராட்சை தோட்டம், அதுக்கு ஒரு வேலி போடுறாரு. அதே போல ஒரு ஆலயம் கட்டுறாரு, கோபுரத்தை கட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. கோபுரம்னா காவல் காக்குறாரு, அங்கிருந்து ஒவ்வொரு தூதனை வச்சு நமக்கு பாதுகாக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள், நம்ம பாதுகாக்க தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தன்னை தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு ஆவி ஒரு பையனை பிடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஆவி பிடிச்சிட்டு அந்த பையன் என்ன சொன்னா, ஒரு சவுறு கட்டினானா சவுறு அதிரும். அதே போல எல்லாம் கீழே அவ்வளோ பலசாலியாக இருக்கும். ஆனால் 16 வயசு தான்.
அப்படிப்பட்ட ஒரு பையன், கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், அது டங்ஸில் பேசுது, அந்நிய பாஷையில் பேசுது. நான் அந்நிய பாஷையில் பேசும்போது நீ அந்நிய பாஷையில் பேச என்னாலும் பேச முடியும் சொல்லிட்டு அது பேசிட்டு நீ உனக்கு பின்னாடி பெரிய சேனையோடு, தூதர்களின் சேனையோடு வர்ற தைரியத்தில் என்கிட்ட வந்திருக்கியா, எங்கிட்டையும் சேனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு பேசிச்சு. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்குறார், வேலை அடைக்கிறார். அது சொன்னோட எனக்கு இன்னும் ஜாஸ்தி தைரியம் வந்துடுச்சு. அருங்க அப்போ ப்ரேயர் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. அந்த நாளில் தேவன் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். சகரியா 2:5 சொல்லும்போது நமக்கு அக்கினி மதிலாக இருந்து நான் அது நடுவில் மகிமையாய் நான் வீச்சிருக்கின்றார். அதே போல நம்ம சுற்றிலும் தேவ தூதர்களை கொண்டு பாளையங்களுக்கு எலிசா கேயாசிக்கு சொல்றார், இந்த சீரிய படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கேயாசி கேட்டு சொல்றாங்க. எலிசாட்ட சொல்லும்போது எலிசா சொல்றாரு, அவர்களிடம் இருப்பவர்களை காட்டிலும் நம்மிடம் இருப்பவர்கள் அதிகம். அப்போ ஆண்டவரே கர்த்தாவே உன்னுடைய கண்களை திறந்து சொல்லும்போது பார்த்தா அங்க மலை மேல ஒரு கூட்டம் அக்னி ரதங்களோடு தூதர்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துல சுற்றிலும் தூதர்கள், ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதனால்தான் ஆண்டவர்கள் நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். உங்களை ஆண்டவர் வந்து தோட்டத்தில் வேலி அடைச்சு பாதுகாக்கிறாங்க, திருச்சி வச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்துக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று சாட்சியாய் நிற்கும்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவன் கோபப்படுற மாதிரி நீ கோபப்பட்டா உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒரு சாட்சி இல்லாத ஜீவித்து என்ன பிரயோஜனம்? இயேசு ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன உடனே உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுகிறார். எபேசியர் 1:13 சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே, அது விசுவாச மாத்திரத்திலே உங்களுக்குள் ஆவியானவர் முத்திரையாய் கொடுக்கப்படுகிறார். அந்த முத்திரை பெற்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உணர்கிறார், செய்யாத, தப்பு பண்ணாத, நீ இப்படிலாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு சாட்சி இல்லை, நம்முடைய வேலையை நாமளே குலைச்சி போடுறோம். அதனால தான் என்ன செய்யுது? எல்லா கெட்ட ஆவிகளும் ஒன்று போய் 7 வந்துச்சு டும் டும் டும்ன்ற மாதிரி ஒரு ஆவி போய் என்ன செய்யுது? 7 ஆவி வருது. வசனம் இருக்குல்ல, மத்திய 12 ஒரு ஆவி போயிட்டு ஜோடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்யுது? 7 ஆவி வருது. நீங்கள் திராட்சை தோட்டம், வேலி அடைக்கப்பட்டவர்கள், உங்கள் காவல் கோபுரம் இருக்கிறது, ஆலை ரெடியா இருக்கு. ஆலை எதற்கு ரெடியா இருக்கு? உங்கள் கனிகளை வாங்கி அதில் ஜூஸ் பிழிய, ரசம் மகிழ்ச்சி, உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஆலைகளை வைத்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் கசப்பான கனிகளை கொடுக்கிறீர்கள். எரிச்சல்னா எரிச்சலையே கொடுக்குறீங்க. அந்த இடத்துல அன்பு இல்லை, பொறுமை இல்லை. நீ பேசுனா நான் பேசுனா நீ பேசுற, வாக்குவாதம். யாராவது பேசாம இருக்கிறீங்களா? ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்களா? ஒருத்தர் பேசுகிற உடனே நீயா நானா சொல்லிட்டு பட்டிமன்றத்தை விட நம்ம வேகமாக பேசுகிறோம் இல்லையா? அப்போ எவ்வளோ கேவலமாய் நம்ம வாழறோம். அப்போ என்னுடைய வேலையை நானே உடைத்துக் கொள்கிறேன். வெளியில் இருக்கிற பிசாசு உள்ள வருவதற்கு எனக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அப்போ பிசாசு உள்ள வந்து என்ன செய்து 1க்கு மேலே 10 உட்கார், 1 போய் 7 வரும். ஆண்டரை தான் சொல்கிறார். அதனால என்னாவது அங்கே பலவிதமான சுவாபங்கள், கெட்ட சுவாபங்கள். ஆண்டர் சொல்ல நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலாய் மாறணும். தேவனுடைய சாயலாய் மாறுவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் பாருங்க. அதில் சொல்லப்படுது 29-30 வசனங்கள் எடுத்து வாசிங்க. ரோமர் 8 29-30 வசனங்கள். எவர்களை முன்னறிந்தாரோ, உங்களை வந்து சாதாரணமா தெரிந்து கொள்ளவில்லை அருமையானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்னறிந்தார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா, அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல்
இன்னைக்கு தேவ சாயலை இழந்து நம்ம இந்த பூமியில பிசாசு சாயலை பெற்று துர்குணத்தில பிறந்து வந்திருக்கிறோம். தாயின் வயிற்றுல பிறகும்போது எப்படி வந்திருக்கிறோம்? துர்குணத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோமோ அந்த வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நமக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அப்படி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் செய்கிறவர்களாய் இல்லை. அந்த பிசாசு கூட நல்ல வசனம் பேசும். பிசாசு கூட விசுவாசிக்கும், ஆண்டவர் என்று விசுவாசிக்கும், ஆனால் அது செயல்படாது. விசுவாசிக்கும், ஆனால் அது என்னது? செயல்படாது. அப்போ நமக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுங்களா? கிரியை, செயல். செயல் உள்ள விசுவாசம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. செயல் உள்ளவர்களை, கிரியை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் பலனோடு வருகிறார். அவருடைய வருகையில அவர்களை எடுத்துக்கொள்வார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணுகிறீர்கள், என் வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். மல்கியால மிக அருமையான ஒரு சத்தியம். அதை சொல்லும் பொழுது மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, ஆனால் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்று என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே. அருமையானவர்களே, பீடத்தில் நீங்கள் அசுத்தமானதை கொடுக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது என்னையே தருகிறேன் ஜீவ பலியாய் சொல்றோம். பாட்டு பாடுறோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையாமே. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை தருகிறேன் ஜீவ பலியை சொல்றோம். ஆனால் எப்படி ஆண்டவர் சொல்றாரு? நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை தரும்படி அழைக்கிறேன், உன்னை வேலை எடுத்து பாதுகாக்கிறேன், உன்னிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறேன். நீ எனக்கு கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை? எப்படிப்பட்ட காணிக்கை? ஆபேல் காயினுடைய காணிக்கை பாருங்க. ஆண்டவர் காணிக்கை எதிர்பார்க்கல, ஆனா அவன் உள்ளத்திலேயே அந்த காணிக்கை கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆபேல், நீ எனக்கு காணி கொண்டு வா, காயின்ட்டு எனக்கு காணி கொண்டு வான்னு கேட்டாரா? பைபிளில் சொல்லியிருக்கா? இல்லை. அவர்களா ஒரு இன்ட்யூஷன், அது உள்ளத்துல வருது. அந்த கிரேட்ஃபுல்னஸ், என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் என்னையே தருகிறேன். ஆபேல் என்ன செய்யறாரு? விசுவாசத்தினாலே. ஆபேலுடைய காணிக்கை காயினுடைய காணிக்கை விட ஏன் கிரேட்ஃபுல்லா இருந்தது, மேன்மையா இருந்தது என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்க வாசினா தெரியும். அது சொல்லும் பொழுது ஆபேலுடைய காணிக்கை எப்படிப்பட்டதா இருந்ததா? விசுவாசத்தினாலே. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேலுடைய காயினுடைய பலியிலும் மேன்மையான. எபிரேயர் 11:4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்போ விசுவாசத்தினாலே. அப்போ விசுவாசத்தை எப்படி கொண்டு வந்தான்? செயல்ல கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? செயல்ல. உயிருள்ள ஒரு பலியை அவன் கொண்டு வந்தான். ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தான். ஆனா காயின் கொண்டு வந்தது என்ன? விசுவாசத்துல இல்லை. ஏதோ அவன் கொடுக்குற மாதிரி நாமளும் ஒன்று கொடுப்போன்ட்டு அவன் என்ன செய்யறான்? ஒரு கனியை கொண்டு வந்தான். இன்னைக்கு அந்த கனி நமக்கு தான் கொடுக்குறோம். எப்படிப்பட்ட கனி கொடுக்குறோம்? கசப்பான கனிகளை கொடுக்குறோம். நம்முடைய கிரியில ஒரு ஜீவனில்லாத கிரியை கொடுக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம் தேவனிடத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துதான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் போடாமல், 2வது வசனம் சொல்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் போடாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
வேலி அடைத்து வேறு பிரிச்சிருக்கிறேன். அப்போ அவனை விட நீ அது மேலானவள், உனக்கு ஒரு சாட்சியின் ஜீவித்தை கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் புதிதாக இருந்தனாலே நம்முடைய மனம் வந்து ஒரு குரங்கு. மனம் அப்படின்னது குரங்கு. அருமையானவர்களே, நேரம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் விளக்கணும்னா, இதெல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. அதாவது ஒரு உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷன் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம், புறம்பான மனுஷன் இருக்கும், உள்ளான மனுஷன் இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3ல் குற்றமற்றவர்களாக இருக்கல் என்று வேதம் சொல்லும். இப்போ இந்த 3த்துலேயும் குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆனால் பைபிள் வந்து 2ஆக தான் பிரிக்குது. மனுஷனை எப்படி பிரிக்குது? 2ஆக பிரிக்குது. இந்த புறம்பான மனுஷன் கூட இந்த ஆத்மா ஒட்டிக்கும். புறம்பான மனுஷன்றதுன்னு சரீரம், சரீரத்தில் ஆத்மா ஒட்டிக்குன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதாவது உலகம் போகிற போக்கில் நான் போனேன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேஷம் போட்டேன்னா என்னது? அவன் நரகத்துக்கு போயிடுவான். உள்ளான மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஆவி. உங்களுக்குள்ளே நீங்கள் விசுவாசிக்கும் போது பெற்றிருக்கிறீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நிறைவுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் நிறைவாக இருக்கிறார். இந்த ஆவியோடு உங்களுடைய எண்ணங்களை இணைக்க வேண்டும். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். 6வது வசனத்தில் 7வது வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக. அப்ப ஆவியின் சிந்தை என்றால் என்ன? இந்த ஆவியோடு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி உனக்கு சொல்லி தருகிற நல்ல விஷயங்களை பைபிள் வசனங்களின்படி நீங்கள் வாழ ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களை இதனோடு சேர்க்கணும். ஆவியோடு சேர்த்தீங்கன்னா நீங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு குமாரனின் சாயலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அந்த ஆண்டு உங்களுடைய சரீரத்தில் ஜீவ பலியை ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை சாவடி, அதை பலியிடு. அப்படின்னா என்ன? சரீரத்தின் எண்ணங்களை, மாம்ச சிந்தைகளை நீ பலியிடுன்னு அர்த்தம். அப்போ சரீரத்தை போய் கழுத்து வெட்டிக்கலாமா? அப்படி இல்லை, டைரக்டாக எடுக்கக்கூடாது. மீனிங் சரீரம் என்றால் என்ன? சரீரத்தினுடைய செயல்கள். நம்முடைய செயல்களை நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் பலி செலுத்துகிறேன், ஆவேலை போல விசுவாசத்தில் அப்படியே எடுத்து போய் உருவமாக கொடுக்கறது இல்லை, விசுவாசத்தினாலே. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம். அப்போ நீங்கள் வார்த்தையினாலே அறிக்கையிட்டு நீங்கள் அதை செலுத்துவீர்கள் என்றால் நீங்கள் அதை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால இந்த இடத்துல சொல்லும் பொழுது கனிக்காலம் சமீபித்த பொழுது கனிகளை வாங்கி கொண்டு வரும்படிக்கு தோட்டக்காரரிடம் ஊழியக்காரனை அனுப்புறாரு. ஊழியக்காரன் வந்து ஒருவனை பிடிச்சி கொலை செஞ்சு ஒருவனை கல்லெறிந்து. இது வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு மெசேஜ் வருது. நிறைய ராஜாக்கள் மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய் நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஆனால் ஒருத்தரும் செவி கொடுக்கல. யூதர்கள் செவி கொடுக்கல, இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்கல. இன்றைக்கும் நிறைய பிரசங்கிமார்கள் வந்து போதித்தாலும் செவி கொடுக்குறோமா? இன்னைக்கும் ஆண்டவராக தான் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கடைசிய குமாரனை அனுப்புவேன்னு சொல்லி சொல்றாரு. குமாரன் வந்து அந்த குமாரனையும் அவர்கள் என்ன அடிச்சு என்ன செய்றாங்க? வெளியில புறம்பாக்கி போடுறாங்க, அவர் கொலை செய்யறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்தமானதில் வந்தும் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை என்ன செய்யறாங்க? ஒதுக்கிட்டாங்க. அந்த ஒதுக்கும் பொழுது அதுதான் சொல்லப்படுது. 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த தள்ளப்பட்ட கல்லில் நாம் ஒட்டி கொள்ள வேண்டும். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு கல் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கல், அந்த ஒரு கல்லுங்க வீடே வரும். இவ்வளோ பெரிய கட்டடம் எப்படி கட்டப்பட்டுச்சு? அந்த ஒரு கல், மூளைக்கல்ன்ற ஒரு கல், அதோடு இசைந்து தான் இவ்வளோ பெரிய கட்டணம் நிற்குது. புரியுதுங்களா? அனாமத்தை அப்படியே ஒரு பெட்டியாட்டத்துக்கு வந்து இந்த கட்டடத்தை வைக்கல. முதல்ல ஸ்டார்டிங் எத்தனை கல் வச்சாங்க? ஒரே கல். அந்த கல்லுக்கு தான் அத்தனை ஜபம் பண்ணுவாங்க, அத்தனை பூஜை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கல்லு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மூளைக்கல்.
அவர்கிட்ட நாம் என்ன செய்கிறோம்? நம்மை ஒப்பு கொடுக்குறோமா? நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தன்னை ஏழை விதவை தனக்குள்ளதெல்லாம் கொடுத்தார். அண்ணால் பிள்ளையே பெறாதவர் ஆண்டுக்கு பொருத்தனை பண்ணிக்கினேன், எனக்கு பிள்ளை பிறந்தா நான் கொடுத்துறேன்ட்டு சாமுவேலை ஒப்பு கொடுத்தார். அதே போல மரியாள் என்ற ஒரு பெண்மணி, லாசருடைய சகோதரி, நரதம் என்ற தைலத்தை 300 ரூபாய், அந்த காலத்தில் அது 300 ரூபான்றது ஒரு வருஷம் கூலி, ஒரு வருஷம் கூலி. அந்த 300 ரூபாயை அந்த பெற்ற அந்த நலத்தை உடைச்சி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊற்றினா. போன ஞாயிற்றுக்கிழமை அதுதானே உங்களுக்கு மெசேஜாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்க, இப்படி தனக்குள்ளதெல்லாம் கர்த்தருக்கு செய்யணும் செய்யணும் நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? நீங்கள் எதை கொடுக்க நினைக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நீங்கள் ஏதாகிலும் செய்யணும், ஏதாகிலும் செய்யணும். அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பேருக்காவது ஏசாம பற்றி நம்ம சொல்லணும், ஆண்டரை பற்றி அறியாதவர்கள் சொல்லணும். அதை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் பாருங்க, மல்கியாவில் வந்து ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். முதல் அதிகாரத்தில் 6ஆவது வசனம், குமாரன் என் பிதாவை ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இன்றைக்கு நான் பிதாவானால், நான் பிதா, ஆனால் எனக்குரிய கனத்தை நீங்கள் என்ன செய்யறீங்க? நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், நியாயாதிபதிகளை அனுப்பினேன், என் குமாரனை அனுப்பினேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த சத்தியங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்குரிய கனமே இங்கே. எனக்கு என்ன மரியாதை செலுத்துகிறீர்கள்? நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா புத்தகத்தில் மட்டும் சேனைகளின் கர்த்தர் 20 முறை சொல்வார். எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம் தான். 4 அதிகாரத்தில் எத்தனை முறை சொல்வார்? 20 முறை சேனைகளின் கர்த்தர் சொல்வார். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறவர். ஏன்னா தான் கடைசி புத்தகம். அதுக்கு பிறகு கோபத்தோடு பேசிட்டு 400 வருஷம் திரும்பி பார்க்க மாட்டார் இஸ்ரேல் மக்கள். எத்தனை வருஷம் திரும்பி பார்க்கல? 400 வருஷம் திரும்பி பார்க்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் பேசிட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு வந்து நிற்பார், அவருடைய பிள்ளைகள் தயாராக இருக்கணும், கூட்டிகிட்டு போயிடுவார். அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டார் 7 வருஷம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் 7 வருஷம் திரும்பி பார்க்க மாட்டார். ஆகவே அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்றாரு, நான் எஜமானனால் பயம் இல்லை. உங்களுக்கு பயமே இல்லையே, நடுக்கம் இல்லையே, கர்த்தரை குறித்த பயம் இல்லை, தன் தேவனை குறித்த பயம் இல்லை. சேனைகளை கற்று தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியர்கள்னா யாரு? போதகர் மட்டும் ஆசாரியர் இல்லை, நீங்களும் ஆசாரியர்கள், நானும் ஆசாரியர், எல்லாருமே ஆசாரியர். 1 Peter 2:9, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். நம்மை தேவன் தன்னுடைய ரத்தத்தினாலே என்ன செய்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆசாரியர் என்பவர் என்ன செய்யணும்? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன செய்றாரு? நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையான பாவம் மன்னிப்பு, உண்மையான பரிசுத்தம் இல்லை, ரகசிய பாவங்கள் நிறைய இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது மற்ற பரிசுத்தம், வெளியில் போன அசுத்தம், கர்த்தர் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பாவங்களை செய்கிறோம். அருமையானவை, நம்முடைய கர்த்தர் சர்வ வியாபி, சர்வ வியாபி. தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், நீ ரூமை கூட்டிக்கிட்டு இருந்தாலே இருப்பார், நீ போரை மூடிக்கின்னு போனை நோண்டி இருந்தாலே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள் வரணும். வேஷம் போடுகிறது ஒரு வாழ்க்கை அல்ல, தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தேவ பயம் இல்லாத வாழ்க்கை, மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்திட்டு வாழறது உணர்வில்லாத வாழ்க்கை. உணர்வே இல்லை, நம்ம என்னதான் பண்ணியிருக்கின்ற உணர்வே இல்லை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாத ஒரு வாழ்க்கை, உண்மையாய் நடக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உத்தமாய் நடக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, பவுல் சொல்வார், அவர் ஒவ்வொருத்தையும் உணர்ந்து எழுதுவார். நான்லாம் கூட ரொம்ப பயப்படுவேன். அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை நான் யோசித்து பார்ப்பேன். மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாத பிடித்து என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணிட்டு வருவேன், பிரசங்கத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன் ஆண்டவர் தான் சொல்லுவேன். அருமையான ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு எதை ஒப்பு கொடுக்கணும்? நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா? ஜெப நேரத்தை கொடுக்குறோமா? நம்ம வாழ்க்கை கொடுக்குறோமா? நம்முடைய பணத்தை கொடுக்குறோமா? ஆண்டவர் சொல்றார் மல்கியா 1:3 10வது வசனத்தில் 7 வார்த்தை, என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், என்னை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். தசமபாகத்தை நான் கொடுத்ததுலேருந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. தசமபாகத்தை கொடுக்கல, நசல் கொண்டதை கொடுக்குறீங்க, கண் ஊனமானதை கொடுக்குறீங்க, கால் ஊனமானதை கொடுக்குறீங்க, நசல் பிடிச்சதை கொண்டு வரீங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றேன். இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்ற நாம் தேவனிடத்தில் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நல்ல ஒரு பாட்டு ஒன்று வந்து ஒரு டபாங்கத்து பாட்டு மாதிரி தான் இருக்கும். காலையில் எழுந்து வேலைகள் செய்து நேரம் கிடைத்தால் ஜெபிக்கிறாய், வேலைகள் முடிந்து ஓய்ந்திடும் போது வேதத்தை கையில் எடுக்கிறாய், காணிக்கை எனக்கு இதுதானா? அருமையானவர்களை, காலையில் எழுந்து வேலையை செய்து நேரம் கிடைச்சாதான் ஜெபிக்கிறது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைபிள் எடுத்து அப்படியே டொங்கு விழும், தூங்கி விழுவும். அப்போ கர்த்தருக்கு என்று நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு முதல்ல நான் என் வேலையை முடிச்சுட்டு நேரம் கிடைச்சா ஆண்டர் கொஞ்சம் பிச்சை போடுற மாதிரி போடும். என்னை படைத்தது ஆண்டவர் எனக்கென்று இந்த ஜனத்தை ஏற்படுது, இவர்களின் புதிய சொல்வார்கள். ஆனால் தேவனுக்கென்று நாம் என்ன செய்கிறோம்? தேவனை துதிக்க வேண்டிய நாம் தேவனுக்கு என்று அந்த நேரத்தை நம்ம ஒதுக்காமல் இருக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம், நேரத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். பாருங்க, வெட்டி பேச்சு, ஊரார் பேச்சு, காதை திறந்து கேட்கிறாய், வேதத்தின் பிரசங்கம் கேட்டிடும் போது கலைத்து போய் நீ தூங்குகிறாய். வெட்டி பேச்சு, ஊரார் பேச்சு, அதுக்கெல்லாம் மட்டும் காது கொடுத்து கேட்கும் மணிக்கணக்கா. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆயமாரும் நல்லா தூங்குவாங்க. ஆனால் அந்த ஆயமாருங்க பாருங்க வெட்டி பேச்சு பேசும், நல்ல கலகலன்னு பேசியிருப்பாங்க. அல்லேலூயா, அருமையானவர்களே. அதே போல் இன்னைக்கு கூலிக்கு வேலை செய்வேன், கூலி கொடுத்தாதான் நானும் வேலை செய்வேன். அந்த காலத்தில் பாருங்கள், மல்கியா 1:10 இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. எனக்கு கொடுத்த 40 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு மல்கியால 1:10 சொல்லும்போது, உங்களில் எவர் பார்த்தீங்க அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்துடைய கதவு இப்படி சாத்தத்துக்கு 16 பேர் வேணும். எத்தனை பேர் வேணும்? 16 பேர். அந்த 16 பேரும் சாத்திட்டு அதே போல் என்னது திறக்கிறதுக்கு சாத்தத்துக்கு அந்த 16 பேர் தேவை. இவர்கள் அப்படியே இருக்கும் பொழுது கூட்டுற வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் அக்னி கொளுத்தும். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை எனக்கு உகந்தது. இன்னைக்கு கூலி பேசுகிறோம், ஆண்டருக்கு வேலை செய்யுது. இன்னைக்கு சர்ச்சு துடைக்கிறதுக்கு, கதவு மூடுறதுக்கு, இந்த சர்ச்சு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு சிலர் தாராளமாக செய்வாங்க, ஒரு சிலர் என்ன மாத சம்பளத்தில் செய்வாங்க, ஒரு சிலர் வந்து என்ன கூலிக்கு. அதாவது இது இப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு கொடுக்குறியா, காசு கொடுக்குறியா, நான் வேலை செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் கூலிக்கு மாரடிக்கிறவர், நிறைய ஊழியக்காரர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு காசு காணிக்கை, ஜெபம் பண்ணால் காசு, ஜெபம் பண்ணால் இது, ஏதாவது ஒரு ஜெபம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வாயில் வரது உளறிட்டு காசு. அருமையானவர்கள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட தேவனுக்கு நாம் எண்ணத்தை கொடுக்க போகிறோம். நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கேட்கிறார்.
கிரியை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்கிறார். நம்ம வேலையடைத்து பாதுகாத்த தேவன், நமக்கு பரிசுத்தாவை கொடுத்து நம்மை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைத்த தேவன், நம்மிடத்தில் அவருக்கு பயந்து வாழும்படிக்கு, பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, அவர் சாயலாய் மாறும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அவருக்கென்று நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதக்காரர் 114 சொல்லுவார், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். என்னை ரட்சித்தார், அதுதான் எனக்கு ஏற்கனவே கூலி கொடுத்துட்டார். என்ன நரகத்திலிருந்து மீட்டாரே, இதை விட பெரிய கூலி என்ன வேணுங்க? ஆண்டவர் கூலி கொடுத்துதான் வேலை வாங்குறார் நமக்கு. என்னை ரட்சித்தாரே. இன்னைக்கு எவ்வளோ 600 கோடி பேர் மக்கள் மத்தியில் என்னை வேறு பிரித்து வேலை அடைத்து உலகத்திலிருந்து பிரித்து எடுத்த என் தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்கிறேன்? கூலி கொடுத்தாதான் செய்வேன்னா அப்போ உலகத்தானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு என்னத்தை கொடுப்போம் ஐயா? எங்களையே உமக்கு கொடுக்கிறோம். நீர் எங்களில் மகிமை அடைகிறார்கள். அருமையான இந்த சபையை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த நட்டவாடி பகுதியில் ஒரு பிரசனம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே அது சத்தியம் அப்பா இவங்க மத்தியில் வெளிப்படட்டும். போதகர் ஐயாவும் மனைவி பிள்ளைகள் அப்பா இந்த விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருக்கு வைராக்கியமாய் எழும்புகிறவர்களை மாறட்டும். அப்பா உமது வருகையில் சீக்கிரமாய் உமது வருகை வரப்போகிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் அதே நேரத்தில் எங்கள் அக்கம் பக்கத்தாரும் எல்லாரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உமது வருகையில் ஆயத்தப்படும்படி, உமது சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள ஒவ்வொருவரை கொண்டு வரும்படி முதலாவது நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தட்டும் தகப்பனே. எங்களை வேலை அடைகிறது எதற்காகப்பா? நல்ல ரசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே. நல்ல கனி தருகிற அந்த திராட்சை அப்பா நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே. எங்களுக்காக ஆலை கட்டி ரெடியாக வச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த ஆலை சும்மா இருக்கு, ரசம் பிழியப்படவில்லை.